லங்கா கிச்சன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீடியோவில் வீட்டிலேயே எப்படி கிம்ச்சி நூடுல்ஸும் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸும் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். முதலாவதாக வந்து நாங்கள் எப்படி கிம்ச்சி செய்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து ஐகார்ட்டில் லிங்க் தரேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன். முதல்ல அதை பார்த்துட்டு வாங்கோ. ஸோ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கிம்ச்சி. அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன், 3 பேருக்கு அளவா. ஸோ அதுக்கேற்ற அளவு கிம்ச்சி வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு க்ளீனான ஸ்பூனோ இல்லது ஃபோக்கோ யூஸ் பண்ணி எடுங்க. கை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னா கிம்ச்சி பழுதா போயிடும். எடுத்த உடனே இதை வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு பார்க்கலாம். அதோட இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிச்சன் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கத்தியால் கட் பண்ணால் கொஞ்சம் வந்து கஷ்டம். அதை விட இந்த மாதிரி கத்திரிக்கோளால் கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நாங்க இப்ப முதலாவது ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு செசமி சீட் ஆயில் சேர்க்கிறேன். அப்படி உங்கள்ட்ட செசமி சீட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கொள்ளலாம். அது சேர்த்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நாங்க சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற கிம்ச்சியை போட்டு நல்லா வதக்கணும். இதை வந்து குறைஞ்ச ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும். சிலருக்கு வந்து பச்சையா வந்து கிம்ச்சி சாப்பிட பிடிக்காது. அண்ட் அதுல இருக்கிற அந்த ஃபிஷ் சாஸ்ல வந்து ஒரு ஸ்மெல் வித்தியாசமா இருக்கும். அப்படி பிடிக்காதவங்க இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடக்கலாம். உங்களுக்கு அந்த விதமான எந்த ஒரு ரா ஸ்மெல்லும் வராது, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி குக் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா அது வதங்கினக்கு பிறகு நீங்க தேவையான அளவு சோறு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து இன்னைக்கு சம்பா அரிசி தான் அவிச்ச சோறை வந்து சேர்த்துக்கொள்றேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்து நல்லா வந்து இதை கிண்டி கொள்ளுங்க. கிண்டக்குள்ளேயும் வந்து எப்பவுமே ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கொள்ளுங்க, அப்பதான் அடி பிடிக்காது. நல்லா அந்த சோறும் கிம்ச்சியும் வந்து வடிவா கிண்டினக்கு பிறகு நான் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்க்கிறேன். இது வந்து கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. கிம்ச்சியில வந்து ஒரு அளவான உப்பு தான் இருக்கும். மற்றது சோறுல நீங்க உப்பு போட்டிருந்தீங்கன்னா தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணினக்கு பிறகு சோறை வந்து ஒரு அரைவாசி கரையா சேர்த்துட்டு இப்போ வந்து நாங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்க்க போறோம். இது வந்து ஒரு 1/2 நிமிஷம் குக் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு சோறோட சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சோயா சாஸ்ல ரா ஸ்மெல்லும் வராது. அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் கிண்டினக்கு பிறகு எங்களுக்கு அட்டகாசமா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டுது. நான் இதுக்கு மேலால ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த எள்ளு வந்து சேர்த்துக்கொள்றேன், வெள்ளை எள்ளு. அதுவும் சேர்த்துட்டு அப்புறமா கார்னிஷ் பண்றதுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன் பார்ட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து மேலால சேர்த்துக்கொள்றேன். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. இதை முதலே சேர்க்காதீங்க, கடைசியா சேர்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ சூப்பர் ஸ்பைசியான அட்டகாசமான கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெடி ஆயிட்டுது. நான் வந்து இன்றைக்கு வெஜிடேரியன் வெர்ஷன் தான் வந்து ரெண்டுமே செய்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க எந்த விதமான ரெட் மீட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். அதை வந்து எப்பவுமே எண்ணெய் விட்டதுக்கு பிறகு முதல் ரெட் மீட்டை குக் பண்ணிட்டு அதை வெளியில எடுத்ததுக்கு பிறகு கிம்ச்சியை விட்டு குக் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து முதல் செய்ததுக்கு பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட் நல்லா குக் ஆகி டெண்டர் ஆகி வரும். இல்லைன்னா நீங்க வெறுமனையே முட்டையும் வந்து அடிச்சு ஊற்றி சோறோட கலக்கலாம். நான் வந்து இன்றைக்கு டெக்கரேஷன் பர்பஸுக்காக மேலால மட்டும் ஒரு சனி சைட் முட்டை வந்து வைக்க போறேன். இப்போ எங்களுக்கு சூப்பரா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டுது. நீங்க இண்டிவிஜுவல் பிளேட்லயும் வந்து சர்வ் பண்ணக்கல, மேலால கொஞ்சம் செசமி சீட் போட்டு சாப்பிடுங்க, அப்ப சூப்பரா இருக்கும். இப்போ நாங்க அடுத்ததா பார்க்க இருக்கிற ரெசிபி எப்படி கிம்ச்சி நூடுல்ஸ் செய்யறதுன்னு தான். அதுக்கு வந்து ஒரு பேனை வச்சு அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானக்கு பிறகு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற 3 பல்லு உள்ளியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் எண்ணெயில பொரியணும். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா டக்குன்னு உள்ளி கருகிடும். அப்படி கருகாம நாங்க வந்து பொரிச்சு தான் எடுக்க போறோம். நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வரணும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல பொரிச்சு வந்ததுக்கு பிறகு நான் வந்து இப்போ இதுக்கு மரக்கறி சேர்க்க போறேன். கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டும் கோவாவும் வந்து சேர்த்துக்கொள்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா நான் கொஞ்சம் கூட நூடுல்ஸ் செய்யறபடியா நான் வந்து இன்னைக்கு மரக்கறியும் சேர்த்து செய்றேன். நீங்க வந்து இதுல ஏதாவது முட்டையோ மீட்டோ சேர்க்க போறீங்கன்னா இந்த டைம்ல சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மரக்கறி வேகிறதுக்கு நான் வந்து கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கொள்றேன். சேர்த்து மரக்கறி வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அரவேக்காடு வெந்ததுக்கு பிறகு நாங்க வந்து இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கிம்ச்சியை சேர்க்க போறோம். அதே ப்ரொசீஜர் தான். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு கிம்ச்சியை சேர்த்துக்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உரைப்பு வேணுமோ நீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு கிம்ச்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது சேர்த்ததுக்கு பிறகு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி வந்து சேர்த்துக்கொள்றேன்.
கிம்ச்சி வந்து நல்லா வேகினதுக்கு பிறகு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இதுதான் வந்து எங்களோட சாஸ் நாங்கள் இதுக்கு சேர்க்க போகிறது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து ஒருக்கா உப்பை பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நான் அன்றைக்கு ரைஸ் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். 200 கிராம் அளவு ரைஸ் நூடுல்ஸ் எடுத்துறேன். அதை வந்து குக் பண்ணி ஆல்ரெடி ஆற விட்டு தான் இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மேகி நூடுல்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இல்லை சிலருக்கு வந்து கிம்ச்சி நூடுல்ஸ் தண்ணியாக விருப்பமாக இருக்கும். அதாவது கொரியன் ஸ்டைலில் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து இதுக்குள்ள தண்ணி விட்டு சூப் மாதிரி கொரியன் நூடுல்ஸ் சூப் மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து எங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ சூப்பராக எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் கிண்டியாச்சு. இதுக்கு வந்து மேலால் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கு லீக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் எடுக்க முடியாதவங்க லீக்ஸ்ட கிரீன் பார்ட்டும் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் வந்து நல்லா இருக்கும். லீக்ஸ்ட கிரீன் பார்ட் சேர்த்ததுக்கு பிறகு மேலால இங்கேயும் ரோஸ்ட் பண்ணின எள்ளு வந்து சேர்க்க போறோம். அதையும் சேர்த்து கிண்டினா எங்களுக்கு வந்து இப்ப சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ எங்களுக்கு வந்து வீட்டிலேயே செய்தபடி கிம்ச்சி இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் யாராவது கிம்ச்சி நூடுல்ஸ் வீட்டில் செய்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மாதுரி.